திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக கோயில் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் கோயிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் விதிகளை கடைபிடித்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் இரு சமூகங்களுக்கிடையிலான இடைவெளியை குறைக்க பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பது மாநில அரசின் கற்பனையான வாதம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் மனநிலையை புரிந்து கொள்ள நீதிபதிக்கு எதிராக கொண்டு வந்த தகுதி நீக்க தீர்மானமே உதாரணம் என்றார். Clearly reflecting a bias against Hindu dharam, against Sanatan dharam, clearly reflecting an anti-Hindu mindset. In fact, showing the hatred that Mr. Stalin, his son Mr. Udaynidhi. அதே சமயம் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இல்லாத வழக்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் நுழைப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் விமர்சித்தார். தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. தமிழர்களின் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் 10 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை கடந்த 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இதில் நேற்று வரை 6,50,000 மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் மாலை 6 மணி வரை 87,477 பக்தர்களும் நேற்று முன்தினம் 1,05,680 பக்தர்களும் சாமி தரிசனம் செய்துள்ளனர். பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுவதால் சுமார் 6 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மலைப்பாதையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. சபரிமலைக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாக மரக்கூட்டம் பகுதி முதலே பக்தர்கள் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அங்கு பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்ட நெரிசல் வழக்கில் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 34,087 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதன்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்ல வசதியாக வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2,097 பேருந்துகளுடன் 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து பிற முக்கிய ஊர்களுக்கு செல்ல 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால் தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களே வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய
எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஜனவரி 9ஆம் தேதி 1050 சிறப்பு பேருந்துகளும் 10ஆம் தேதி 1030 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. 11ஆம் தேதி 255 சிறப்பு பேருந்துகள், 12ஆம் தேதி 2200 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 13ஆம் தேதி 2790 பேருந்துகளும் 14ஆம் தேதி 2920 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலையால் நாளை மறுதினம் முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 11ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் சராசரி அளவை விட அதிகமாக மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் ஜனவரி மாதத்தில் சராசரியாக 12.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 2023ஆம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் அதிக அளவில் மழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் வரை 7.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் இந்த ஆண்டும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சென்னையில் சராசரியாக 16.2 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நேற்று முன்தினம் வரையான காலத்தில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்றும் நாளையும் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் முதல் 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீப நாளில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக கோயில் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் கோயிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் விதிகளை கடைபிடித்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் இரு சமூகங்களுக்கிடையிலான இடைவெளியை குறைக்க பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றும், தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது மாநில அரசின் கற்பனையான வாதம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் மனநிலையை புரிந்து கொள்ள நீதிபதிக்கு எதிராக கொண்டு வந்த தகுதி நீக்க தீர்மானமே உதாரணம் என்றார். Clearly reflecting a bias against Hindu Dharam, against Sanatan Dharam, clearly reflecting an anti-Hindu mindset. In fact, showing the hatred that Mr. Stalin, his son Mr. Udaynidhi. அதே சமயம் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இல்லாத வழக்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் நுழைப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் விமர்சித்தார். தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை
சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. தமிழர்களின் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் 10 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை கடந்த 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இதில் நேற்று வரை 6,50,000 மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் மாலை 6 மணி வரை 87,477 பக்தர்களும் நேற்று முன்தினம் 1,05,680 பக்தர்களும் சாமி தரிசனம் செய்துள்ளனர். பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுவதால் சுமார் 6 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மலைப்பாதையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. சபரிமலைக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாக மரக்கூட்டம் பகுதி முதலே பக்தர்கள் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அங்கு பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்ட நெரிசல் வழக்கில் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவைக்க தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவைக்க தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.